துலாம் ராசி. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில நல்லா உச்சபட்சத்துல நல்லா கொடி கட்டி பறக்குறான் அப்படின்னா, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவரவே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும், துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏங்க இவ்ளோ கஷ்டம்? குறிப்பா பணத்துல ஏங்க இவ்ளோ நெருக்கடி எங்களுக்குன்னு கேட்கிறீங்கல்ல? காரணம் நீங்க தாங்க. உங்களுடைய குணம் தாங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ யாரா இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி போடுறீங்க. உங்கள ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்டின்னா, அங்க போனா 2 பக்கத்துலயும் எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு தாவிடுவீங்க. உண்மைக்கு மட்டும் தான் எப்பவுமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க, வெட்ட வெளிச்சமா தூக்கி போட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க. இதனால தான் இவ்ளோ கஷ்டம். அது பணமா? எல்லாரும் ஒளிவு மறைவா வச்சிருந்தா, நீங்க ஒத்த பைசாவா இருந்தாலும் சரிங்க. அத தமக்கு புடிச்சவங்களுக்கு யாருக்காவது செலவழிச்சுட்டு, வெறும் கையோட போயிட்டு நிம்மதியா வீட்ல தூங்குவீங்க. சில நேரங்கள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூட இருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தண்ணி பட்ட படம் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா, அது எங்க வருது, எங்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. துலாம் ராசியோட நிலைமைய பொறுத்தவரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா, இந்த செகண்ட் உங்க கையில ஒரு ரூ. 1000 இருக்கு அப்டின்னாலே, அடுத்த செகண்ட் யாருக்காவது தூக்கி குடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. யாருக்குமே கணக்கு பார்க்க மாட்டீங்க. இதனாலவே கடவுள் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. என்னன்னா நிலையா நிக்க மாட்டேங்குது. தண்ணி மாதிரி செலவு பண்றவங்க யாருன்னா துலாம் ராசிகள்ல மட்டும் தான் இருப்பீங்க. பணத்த பணமா மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அத ஆசை வச்சு கொஞ்சம் சேமிச்சு தான் பாருங்களேன். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடிகள், நிலைகள்லாம் இருக்காது. மாற்றம் வரும். சரிங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்குமா? தலைப்ப பார்த்திருப்பீங்க. உசுரே போனாலும் துலாம் ராசி இத மட்டும் செய்யக்கூடாது. மறுபிறவி எடுக்கக்கூடியது சிம்மம். ஜனவரி 28ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம்னு போட்டிருக்கேன். ஏன் வாழ்க்கையிலயா? அதிசயமா? அட போம்மா அங்கிட்டு நீ வேற. ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க. எங்களுக்கு மட்டும் என்னதான் நல்லது நடக்குது? சொல்லு பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்பீங்கல்ல. நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள். துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொருத்தமாகும். உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா? ஆனா மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கும். சோ, இப்போ என்னம்மா நடக்க போகுது? ஏதோ நல்ல விஷயமா இருந்தா தலைப்பு போட்டுருக்க. அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் குரு பகவான் இப்போ வரைக்கும் வக்ரகதியில நின்னுட்டு இருக்காரு இல்லையா? வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினால துலாம் ராசி அதிர்ஷ்ட மழையில நனைய போறீங்க. அது என்னம்மா? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேன். நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. சொல்லிட்டா போச்சு. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியினால சமூகத்துல உயர்ந்தவருடைய நட்பு கிடைக்கும். துலாம் ராசி. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க. இவங்க கிட்ட நட்பா மாறிடுவாங்க. நமக்கே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒருத்தர சொல்லி கூட்டிட்டு போவோம். கொஞ்சம் பார்த்து இருப்பா. அவர்லாம் ஒரு மாதிரி பேச மாட்டாரு அப்படின்னு நினைப்போம். திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எப்புட்றா? அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அந்த மாரி துலாம் ராசிகள பொறுத்தவரைக்கும் எல்லாரையுமே தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சு திறமை, சாமர்த்தியம் படைத்தவங்க. அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பட்டியலிட்ட மாரி சொல்லப் போறேன். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குதூகலம் நிறைய போகுது. உங்கள தவறா புரிஞ்சுகிட்ட நண்பர்கள்லாம் மனம் மாறி திரும்பவும் மன்னிச்சிடுப்பான்னு சொல்லி திரும்பவும் உங்ககிட்ட நட்பு பாராட்ட கெஞ்சுவாங்க. கடினமான காரியங்கள கூட சுலபமாக செய்து முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிக்கிட்டு குடுக்காதவங்க இப்போ கடன திருப்பி கொடுப்பாங்க. வசதி படைத்தவர்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் ஆவாங்க. உங்களுடைய எளிமையான பேச்சுகளால அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியா உயர்வை அடைய போகுது. சிலருக்கு வெளியூரு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெளிநாட்டுல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குறிப்பா புதிய சூழ்நிலைகள்ல வாழ உங்களை தயார்படுத்திக்குவீங்க. அடுத்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வருமானம் உயரும். குலதெய்வ வழிபாடுகளை இப்ப செய்வீங்க. குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதுசா வீடு கட்டி குடியேறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. உடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குங்க. சிலர்லாம் புதுசா தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளுக்கு நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே மாரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரிங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உபரி வருமானம் கிடைக்கும். சேமிப்பு உயரும்.
வேலையில இருந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இப்ப மறைய போகுது. அம்மா எல்லாம் ஓகே. அந்த தலைப்புல போட்டிருந்தே, உசிரே போனாலும் இத மட்டும் நாங்க செய்யக்கூடாதுன்னு. அத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடேன். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் மாரி மனசு ஆறும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, பொறுமையுடனும், பொறுப்புடனும் செய்து முடிக்கணும். பொறுமை இல்லாம, பொறுப்பு இல்லாம செய்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும். இப்ப நான் சொல்லலைங்களா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு, அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுறதுக்கு, அதாவது கெட்டு போகுறதுக்கு, அது உங்களுக்கு முழுசா வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மனசுலயும் சரி, புத்தியிலயும் சரி. என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செய்யணும். பொறுமையா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அவசரமா நடக்குது, அவசரப்படுத்துறாங்க, ஏதோ நமக்கே தெரியுது ஒரு மாரி பரபரப்பா இருக்கு அப்டின்னாக்கா, அந்த விஷயத்த செய்யாதீங்க. அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. இழுத்து மூடிடுங்க. இழுத்து மூடுனாமா தொழிலுமா? அப்படி இல்லைங்க. அத நான் சொல்லல. அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுங்க. பின்னாடி பார்த்துக்கலாம். அதே மாரி பொறுப்போட இருக்கணும். அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம வேலைய மத்தவங்கள நம்பி ஒப்படைக்க கூடாது. அப்படி மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சாலும் அது வந்து மேற்பார்வை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கண்காணிப்புல தான் நம்மளுடைய வேலை, தொழில் எல்லாம் இருக்கணும். சரிங்களா? எந்த வேலையில இருந்தா சரிங்க. யாராவது கூலி வேலை செய்யுங்க. 10 பேர வச்சுட்டு வேலை வாங்குறீங்களா? உங்களுக்கும் அதேதான். பொறுமையா இருங்க. பொறுப்புடன் செயல்படுங்க. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. குறிப்பா உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். இத மட்டும் செஞ்சுருங்க துலாம் ராசிக்காரங்களே. உங்கள அடிச்சுக்க ஒருத்தரும் வர முடியாது. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. எல்லாரும் ஈஸியா வீழ்த்ததுக்கு துலாம் ராசி என்ன? சும்மாவா? பாசத்துக்கு அடிமை. பகைன்னு வந்துட்டா, நீங்கலாம் முன்னாடி நிக்க முடியாது. அப்படிதானங்க துலாம் ராசிக்காரங்களே? அட நீ வேற ஏம்மா! நாங்கலாம் கோவப்பட்டோம்னா வராது. பட் கோவப்பட்டுறோம் அப்டின்னா, அடுத்த செகண்டே எனக்கு ஏன்டா கோவப்பட்டோன்ற மாரி ஆயிடுதும்மா! அப்டின்னு சொன்னா, அதாங்க அந்த மனசு. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனசு தான் சார் கடவுள் அப்டின்னுவாங்க இல்லையா? துலாம் ராசிகள பொறுத்தவரைக்கும் அவங்க மனசு வந்து கடவுள் மாதிரி தாங்க. தூய்மையான உள்ளம் படைத்தவங்க. ரோட்ல ஒரு ஈ எறும்பு அடிபட்டிருந்தா கூட ரொம்ப பாசம். ஓடி போய் அது தன்னுடைய உணர்ச்சிய தான் அதுக்கும் இருக்கும் அப்டிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. இதனாலவே நெறைய இடங்கள்ல நெறைய பேரால ஏமாற்றம் பட்டுருப்பீங்க. சரி. அது ஒரு புறம் இருக்கட்டும். கொஞ்சம் மாற்றத்த வச்சுக்கோங்க. உண்மையாவே நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றேன் அப்டின்னாக்கா, அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்டிங்கிறத கொஞ்சம் உணர்ந்துகிட்டு செயல்படுங்க. வெற்றி உங்க பக்கம். அடுத்ததா, உங்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாமே ரகசியமா வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னது புரியுதுங்களா? பொறுமை, பொறுப்பு, ரகசியம். இது 3 விஷயத்த துலாம் ராசி கெட்டியா வச்சுக்கணும். ஆனா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயர்வான நிலைய பார்த்து உங்களுடைய நண்பர்களே உங்க மீது பொறாமை கொள்வாங்க. பகைமை பாராட்டுவாங்க. அதெல்லாம் பெருசா வந்துட்டு எடுத்துக்காதீங்க. அதே மாரி தேவையில்லாத விஷயங்கள மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அது ஒரு புறம் தன்னால சரியா போயிடும். அதனுடைய பழைய வழக்கல்ல இப்ப ஈஸியா முடிஞ்சிரும். உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிரும். அதே மாரி உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். உடைய செயல்பாடுகள் எல்லாமே திட்டமிட்டு சரியா செய்து முடிச்சுப்பீங்க. இப்ப இருக்கிற வெயிட்ட விட்டுட்டு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுவீங்க. நெறைய விஷயங்கள புதுசு புதுசா கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள்ல மனம் ஈடுபடும். புதிய இடங்கள்ல உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும். ஆடம்பரமான நவீன வசதிகளுடன் கூடிய மின்சாதன பொருட்கள வீட்டுக்கு வாங்கி குடுப்பீங்க. குடும்பத்தாருடைய சந்தோஷத்திற்கு இப்போ நீங்க அதிகமான உழைப்பை போடுவீங்க. உங்கள நம்பி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகள செய்வீங்க. கொடுத்த வாக்கை எப்பப்பட்டாவது காப்பாத்தக்கூடிய உங்களுக்கு, இப்ப கொடுத்த வாக்க ஈஸியா காப்பாத்திருவீங்க. அனைத்து பிரச்சனைகளுமே நுட்பமாக ஆராய்ந்து, தீர்க்கமாக முடிவெடுத்து வெற்றி கொள்ள போறீங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு, அலுவலகத்துல ஏற்படுற கெடுபிடிகள் இப்ப வந்து குறைய போகுது. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க. மேல் அதிகாரிங்க உங்களுடைய கோரிக்கைகளை இப்ப வந்து ஏத்துப்பாங்க. உடைய பதவி உயர்வுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. இது கூட்டு தொழில் செய்றவங்க, கூட்டாளிகள் உங்ககிட்ட நட்பா பழகுவாங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீங்க. போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீங்க. புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் கட்சியில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குதுங்க. இப்ப இருக்கக்கூடிய பதவிய வந்து தக்க வச்சுப்பீங்க. முக்கிய பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் வாய கொடுத்து மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். புதிய முயற்சிகளை இப்ப வந்து தவிர்த்துடுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படுதுங்க. பணவரவு இருக்குது, பாராட்டுகள் இருக்குது. சக கலைஞர்கள் மூலியமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க. ரசிகர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய நலன்ல அக்கறை அதிகமாகும். அடுத்து பெண்மணிகள பொறுத்தவரைக்கும், கணவர்கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது உயர்வா இருக்குதுங்க. நிதானத்தோட செயல்படுவீங்க.
உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மத்தபடி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்க குடும்பத்துல நல்ல உயர்வு உண்டாக போகுது. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுதுங்க. படிப்புல மட்டும் இல்லைங்க, வெளி விளையாட்டுகள்லுமே ஆர்வத்தோட பங்கேற்பீங்க. வெற்றி வகை சூடுவீங்க. வெறும் டீச்சர்ஸுடைய அறிவுரை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான பாராட்டுகளையும், பரிசுகளையும் பெற்றுக் கொடுக்கும். இப்போ வரைக்கும் பார்த்து துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால தான் உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ போகுதுங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப நம்ம துலாம் ராசியுடைய நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம். அதாவது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு குருவினுடைய அருளாசியினால நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கப் போகுது. குருவுடைய பார்வையினால சங்கடங்கள் விலகுது. துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க. குலதெய்வ அருள் கிடைக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. குருடைய பார்வையினால பணவரவு திருப்திகரமா இருக்கும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலையில இருக்கு. சிலர் வெளிநாட்டுல வேலைக்கு போவீங்க. சுப செலவுகள் ஏற்படுதுங்க. குருவருளால நடக்கிறது எல்லாமே நன்மைதான். இவரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதிர்ஷ்டம் உண்டாகுது சனி பகவானால துலாம் ராசிக்கு. வழக்கு விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்குது. வேலைக்காக முயற்சிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. வீண் பிரச்சனை, பிள்ளைகளால சங்கடம், சொத்துல இருந்த பிரச்சனை, வழக்குல இருந்த தடை எல்லாமே மறையுது. இவரை தொடர்ந்து ராகுகேதுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகமான காலகட்டத்துல குழப்பங்கள் மறையுது. செயல்பாடுகள்ல இருந்த இழுபறித்தன்மை வேகம் எடுக்குது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க. அதிர்ஷ்டம் உண்டாகுது. உடல்நிலை சீராகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலன்களையும் வெற்றியும் கொடுக்குதுங்க. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல எப்படி இருக்குதுன்னா, சங்கடங்கள் தீருது சூரிய பகவானால. பதவி உயர்வு கிடைக்குது. அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்குது. தொழில லாபம் அதிகமா கிடைக்கும். தொழில்லாம் இல்லம்மா, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் தேடி வரும். இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா, குருவுடைய இந்த சாதகமான காலத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. வருமானம் அதிகரிக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள், பொறுப்புகள் வந்து சேருது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருதுங்க. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, தொழில்ல உங்களுக்கு அக்கறை அதிகமாகுது. புதிய முதலீட்டுல அதிகமா லாபம் கிடைக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு பேருதவியா இருக்குங்க. தொழிலையும் விரிவு செய்வீங்க. அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்ல ஒருத்தருக்கையில கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியுது. உடைய உழைப்பிற்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குது. ஊதிய உயர்வு கிடைக்குது. புதிய பொறுப்புகள் ஏற்படுது. செல்வாக்கு உயருது. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வுகள்லாம் வந்து சேருங்க. அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது. உடல் பாதிப்புகள் நீங்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையுங்க. வாழ்க்கை துணை கிட்ட ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு இணக்கமான நிலை ஏற்படுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். விடாமுயற்சியினால விரும்பிய பாடப்பிரிவுகள்ல இடம் கிடைக்குதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அனுகிரகத்தினால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்குலாம் நெஞ்சு வலி, வயிற்று வலி, சிறுநீரக கோளாறு, சுவாச பிரச்சனை, பிபி, சுகரு, அல்சரு, மன அழுத்தம் இந்த மாதிரி அல்லல்கள்ல இருந்து இப்போ முழுசா குணமடைஞ்சிருவீங்க. உடல்நிலை சீரா இருக்கு. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சார நிலையினால இவரோட சேர்ந்து ராகுவும் சரி, கேதுவும் சரி, சனி பகவானும் சரி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்குறாங்க. பண வரவுல திருப்தி உண்டாகுது. பூமி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காலையில நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய அல்லல்கள் தீரும். நிலையான செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்த சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க. எப்படின்னா உடைய முயற்சிகள்ல முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்துல உயர்வு, கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு வருமானம் பெருக்கும். இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு முதல்ல பணவரவு அதிகமா கொடுக்கிறாரு. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆரோக்கியம் மேம்படுது. வண்டி வாகனம் வாங்கி சொத்துக்களை வாங்கி உயர்வை அடைய போறீங்க. குருடைய இந்த சஞ்சார நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி கொடுக்குது. சங்கடங்கள் விலகுது. வீண் பிரச்சனை, விரைய பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்ப மாறியுதுங்க. உயர் கல்விகள்ல அது சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே விலகி
உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறதுக்கான யோகம் இருக்கு. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில்ல நீங்க எதிர்பார்த்த உயர்வு உண்டு. இவரை தொடர்ந்து ராகு இதோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க. உடைய ஆற்றலை அதிகமாக்குறாங்க. நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிக்கூடிய உயர்வை ஏற்படுத்துறாங்க. வழக்கல்ல கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். அசையாத சொத்துக்களை வாங்குவீங்க. கல்வி வேலைக்காக வெளிநாடு போவீங்க. முக்கியமா நீ தொட்டதெல்லாம் வெற்றிங்க. முயற்சிகள் கூட ஜெயமா மாறும். அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னெடுத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையில. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், அரசு வழிகள்ல உங்களுக்கு வெற்றி, தொழில் வியாபாரத்துல அதிகமான லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் கூட இப்ப வெற்றி பெறுவீங்க. இவர்களுடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார். புதுசா சொத்து வாங்குவீங்க. பொருளாதாரம் கூடுது. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்குது. எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து சேருங்க. அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, தொழில சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. பெற்றோர்களுடைய கனவை நனவாக்குவீங்க. சிலர்லாம் வந்து ஒரு கடை வச்சிருந்தாக்க 2, 3 கடை தொடங்குவீங்க. அது புதிய கிளைகளை தொடங்கி உயர்வை அடைவீங்க. வியாபாரத்தை பெருக்குவீங்க. உற்பத்தியில அதிகமாக லாபத்தை அடைய போறீங்க. சோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒற்றுக்களை கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உழைப்பிற்கேற்ற உயர்வு உண்டு. இத்தனை நாளா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த சங்கடமான நிலையில மாற்றம் உண்டாகுது. உங்களுடைய திறமைக்கு முதலாளிகள் மதிப்பளிப்பாங்க. ஊதிய உயர்வு கிடைக்குது. புதிய பொறுப்புகள் ஏற்படுது. பணியாட்களை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் நீங்கி விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிறதுனால திருப்தியா இருக்க போறீங்க. அது அரசு வழிகள் அனுகூலமான பலன் உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் சீராகுது. மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது. வேலை வாய்ப்பு உண்டாகுது. திருமண வயதிற்கு நல்ல வரன் அமையும். அதுவே திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தும் குருடைய பார்வையினால பொது தேர்வுகள்ல, போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசு பணி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். விரும்பிய கல்லூரிகள் மற்றும் விரும்பிய பாடத்துல இடம் கிடைக்கும். ஒரு சில மேற்படிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் இப்ப வந்து பலித்தமாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தீராத உடல் உபாதை, நெஞ்சு வலி, வயிற்று வலி, ஜீரண கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, உடல் பலவீனம், சுவாச பிரச்சனை, அல்சரு, மன அழுத்தம் இந்த மாதிரியான பாதிப்புக்கு ஆளாகி அல்லல் பட்ட உங்களுக்கு அதுல இருந்து முழுசா குணம் அடைஞ்சிருவீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு தன சுகஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வருமானம் உயரும், சொத்து சேரும், பொன் பொருள் சேரும், விரும்பிய வண்டி வாகனம் வாங்குவீங்க. சிலெல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க. வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காளிகம்பாளை வழிபாடு செய்ய இன்னல்கள் விலகி இன்பம் குடிக்கொள்ளும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. அடுத்து விசாகம் நட்சத்திரம் தொட்டது தொடங்குதுங்க. குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது தொழில் உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம், சங்கடங்கள் தீருது, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. குறிப்பா அசையாத சொத்துக்கள் சேருது. புதிய பொறுப்புகள் கிடைக்குது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா விதங்களையும் லாபம் உண்டு. இந்த குருடைய சாதகமான நாட்கள சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சங்கடங்கள் விலகி பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. வண்டி வாகனம் சொத்து சுகனம் எல்லா விதங்களும் நன்மைகளை சனி பகவான் கொடுக்கிறார். உடல் உபாதைகள் கூட இப்ப சரியாகுதுங்க. மேலும் குருடைய பார்வை உங்களுக்கு புதிய சக்தியை கொடுக்கிறாரு. எதையும் சமாளிக்கூடிய திறமை. அடுத்து ராகு இதோட சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறாங்க. உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க. வழக்கல்ல உங்களுக்கு முடிவை கொடுக்குறாங்க. சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளால உங்களுக்கு கவலைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த கவலைகள் மறையுது. சொத்துக்கள்ல இருந்த வெள்ளங்கள் மறையுது. அது சம்பந்தப்பட்ட வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. கேதுவினால வருமானம் அதிகமா கிடைக்கும். மேற்கல்வி வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்யறவங்களுக்கு உடைய ஆசைகள் எல்லாமே போய் நிறைவேறுங்க. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல முன்னெடுத்தை கொடுக்கிறாரு. வியாபாரிகள், தொழிலாளர்கள், பணியாட்கள் உங்களுடைய எல்லாருக்குமே நிலையில உயர்வு, தொழில லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பொதுவா பார்த்தோம்னா இந்த சூரிய பகவான வக்ர நிவர்த்தினால இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான சாதகமா வராரு. உடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகுது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி தோன்றுதுங்க. அடுத்து தொழில் ரீதியா தொழில் இந்த தடைகள் முயற்சிகள் எல்லாமே இப்ப கைகூடி வரும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சிலர் வந்து வெளியூர்கள்ல வெளிநாட்டுல எல்லாம் புதுசா கிளை தொடங்குவீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும்
தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க, கூலி வேலை செய்தாலும் சரி, நெருக்கடிகள் விலகுது, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது, பதவி உயர்வு உண்டாகுது. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் யோகமான காலங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி. உடல் பாதிப்புகள் விலகி திருமண வயதில இருக்கிற திருமண வரன் கூடி வருங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல வெற்றி கிடைக்குது. அரசு பணி கனவுகள் எல்லாம் போய் நனவாகுது. மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது. சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அடுத்து உடல்நிலைய பொறுத்தவரைக்கும் பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருந்து இப்ப முழுசா விடுதலை அடைஞ்சிருவீங்க. சரியான மருத்துவ சிகிச்சைனால ஆரோக்கியம் மேம்படுதுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறுது. பணப்புழக்கம் அதிகமா கிடைக்குது. சொத்து சேருது. பொன் பொருள் சேருது. குடும்பத்திலயும் சந்தோஷம் கூடுதுங்க. சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்ல அடுத்தடுத்து ரெடி ஆகும். அது உங்க தலைமையில சீரும் சிறப்புமா நடந்து முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு சில பரிகாரங்கள சொல்றேன் கேட்டுக்கோங்க. குலதெய்வத்தை தினம் தினம் வழிபாடு செய்யணும். இதனால வீட்ல எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கு கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். இது சிறப்பு பரிகாரம் கேட்டீங்கன்னா, காக்கைக்கு தினமுமே சாதம் வைக்கணும். அதே மாதிரி அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம. இந்த மந்திரத்தை தினமுமே 15 முறை சொல்லி வர உங்க வீட்ல மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். உங்களுடைய செல்வ நிலைக்கு ஒரு குறையும் இருக்காது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 7, 9 மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழன். இப்போ உங்களுக்கு துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குருடைய வக்ர நிவர்த்தினால எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலைங்கிறத அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கிடைச்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான், பொறுமையா இருக்கணும், நிதானமா செயல்படணும், யாரையும் நம்பக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மட்டும்தாங்க துணை. வாழ்த்துக்கள்.